ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 33 ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸில் செக்ஷன் 1 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். ஒரு வார்த்தையோட மொத்த அவுட்லைன், அதாவது ஃபுல் அவுட்லைனில் ஃபஸ்ட்டு 2-3 ஸ்ட்ரோக்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ 2-3 எக்ஸாம்பிள்ஸ் தான் அங்கே பார்த்துருந்தோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து வரும். ஓகேங்களா? என்னென்ன வார்த்தைகள் அப்படி ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்ட்ரோக்ஸை வச்சே வந்து எழுதி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெக்குலியர், வித்தியாசமாக இருக்கிறது, தனித்துவமாக இருக்கிறது, அதெல்லாம் வந்து பெக்குலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெக்குலியாரிட்டி இது வந்து எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த பெக்குக்கு மட்டும் தான் ஸ்ட்ரோக் எழுதியிருப்பாங்க. PK அவ்வளோதான். ஓகேங்களா? இதை மட்டுமே இப்படி எழுதினாலே போதும், பெக்குலியருக்கும் பெக்குலியாரிட்டிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பர்ஃபார்ம் ஆர் பர்ஃபார்ம்டு, இதை வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா பா இரு எஃப் மட்டும்தான். ஓகே, இவ்வளோ தான் எழுதியிருப்பாங்க ஃபஸ்ட்டு 3 ஸ்ட்ரோக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு பர்ஃபார்ம்ஸ் இல்லைனா பர்ஃபார்மன்ஸ், இதுக்கு எப்படி ஸ்ட்ரோக் எழுதியிருப்பாங்க பாருங்கள். பா இரு எஃப் ஒரு எஸ் மட்டும். ஓகே, பர்ஃபார்ம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து எழுதுவாங்க. நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மர், இதுக்குமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள். பா இரு எஃப் மர். ஓகேங்களா? இதில் ஆர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒமிஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதையும் இந்த மர்ரம் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் ரெகுலராக எழுத எழுத இந்த ஸ்ட்ரோக்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இந்த அவுட்லைன் பார்த்த உடனே உங்களுக்கு இந்த வார்த்தை வந்து ஸ்ட்ரைக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பர்பெண்டிகுலர், பர்பெண்டிகுலர் இதுக்கு வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா பா இரு திரும்ப பா, பா இரு திரும்ப பா, இவ்வளோதான் ஃபஸ்ட்டு மட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பப்ளிக், இதுக்கு என்னன்னு பாருங்க. PB. ஓகே, PB இந்த ஸ்டார்டிங் மட்டும். நெக்ஸ்ட்டு ரிபப்ளிக், முன்னாடி ரே இருக்குது அவ்வளோதான். ஓகே, 6 பப்ளிக் ஸ்ட்ரோக்கே திரும்ப எழுத வேண்டியதான். 6 PB. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் திரும்ப ஷேட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி எழுதுகிறப்ப கொஞ்சம் அழுத்தி எழுதிடணும். ரிபப்ளிக். நெக்ஸ்ட்டு ரிபப்ளிகன், இந்த என்வுக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும் ரிபப்ளிக்கில். ஓகே, என்வுக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். எதெல்லாம் ஸ்ட்ரோக் எழுதியிருப்பாங்கன்னா ஆருக்கு பிக்கு பி, இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பப்ளிஷ் ஆர் பப்ளிஷ்டு, பப்ளிஷ் ஆர் பப்ளிஷ்டு இது எப்படி ஸ்ட்ரோக் எழுதியிருப்பாங்கன்னா அந்த பப்ளிக் ஸ்ட்ரோக்கே தான். இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது பப்ளிக்கா இல்லை பப்ளிஷான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடணும். ஓகேங்களா? பப்ளிஷ் ஆர் பப்ளிஷ்டு. பப்ளிஷர், பப்ளிஷ்லேயே ஷர்ரு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. பா இப்பு, ஓகே, எல் ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷர்ரு, ஓகே, பப்ளிஷர். நெக்ஸ்ட்டு பப்ளிகேஷன், இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷன் எழுதியிருப்பாங்க அந்த பப்ளிஷில். பா இப்பு, ஓகேங்களா, அப்புறம் ஷன், பப்ளிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸில் பர்ரு கே மட்டும் எழுதியிருப்பாங்க. பர்ரு கே, ப்ராக்டிஸ். ஓகே, இதே ப்ராக்டிஸ்டுக்குமே இதே தான். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் ஆர் ப்ராக்டிஸ்டு அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ரு கே மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிகபிள், இதுக்கு எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இந்த பல் ஸ்ட்ரோக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க ப்ராக்டிஸ் ஸ்ட்ரோக்கில். ப்ராக்டிகபிள், பல். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிஜிடஸ். ப்ரிஜிடஸ் அப்படின்னா வந்து முன்னாடியே வந்து பாரபட்சம் பார்க்கறது தப்பான எண்ணத்தில். ப்ரிஜிடஸ் ஆர் ப்ரிஜிடஸ்டு ஆர் ப்ரெஜிடியல் ஆர் ப்ரெஜுடியஸ்லி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ரு
ஜேவை ஹால் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, பர்ரு ஜேவை ஹால் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிலிமினரி, இதில் எதெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னா பர்ரு எல்லு இம்மு இதுக்கு மட்டும் தான் ஸ்டோக் எழுதியிருப்பாங்க. ப்ரிலிமினரி பர்ரு எல்லு எம்மு. ஓகே, ப்ராபபிள் ப்ராபபிளி ப்ராபபிலிட்டி இதுக்கெல்லாம் ஸ்டோக் எப்படின்னு பாருங்க. ப்ராபபிள் ப்ராபபிளி ப்ராபபிலிட்டி எதுவுமே இல்லை, பர்ரு எழுதிட்டு அதில் பி ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்டோக் மட்டும் பர்ரு பி, அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி ப்ராபபிள் ப்ராபபிளி அப்படி எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபிஷியன்ட் ப்ரொஃபிஷியன்சி ப்ரொஃபிஷியன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா பர்ரு எஃப்ஹூக்கு அப்புறம் ஷா. ஓகே, ப்ரொஃபிஷியன்ட் ப்ரொஃபிஷியன்சி ப்ரொஃபிஷியன்ட்லி இது எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட்டு ப்ரப்போர்ஷன் ப்ரப்போர்ஷன்டு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ரை டபுள் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, பர்ரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டபுள் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ரொப்போர்ஷனேட், இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொப்போர்ஷனில் ஒரு ஆர் ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ப்ரொப்போர்ஷனேட். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் ஆர் சப்ஸ்கிரைப்டு, எஸ் பி எஸ் கே, எஸ் பி திரும்ப எஸ் கே, சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்டு. இதுவே சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வரப்ப இந்த சப்ஸ்கிரைபில் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஷன் ஹூக், அவ்வளோதான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டான்ஷியல் சப்ஸ்டான்ஷியலி அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப ஸ்டோக் வந்து சப்ஸ்டான்ஷியல் இந்த மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா அட்ஜெக்டிவ், சப்ஸ்டான்ஷியலி அப்படின்னா அட்வெர்ப். ஓகேங்களா, மோஸ்ட்லி ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஸ்டோக்காக தான் எழுதுவாங்க. எல்லாம் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சப்ஸ்டான்ஷியலி இப்படி எழுதலாம். ஓகே, ஷல் இப்படி வந்து போட்டுக்கலாம். இது வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு டிஃபிஷியன்ட் ஆர் டெஃபிஷியன்ட், டெஃபிஷியன்சி ஆர் டெஃபிஷியன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. டி எஃப்ஹுக்கு ஷா, அவ்வளோதான். டி எஃப்ஹுக்கு ஷா. டெஸ்கிரிப்ஷன் இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா டெஸ் ஸ்கர், அவ்வளோதான். டெஸ் ஸ்கர் ஸ்டார்டிங் மட்டும். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு அந்த 2-3 ஸ்டோக்ஸ்க்கு உண்டான அவுட்லைன்ஸ் மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டி இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. டி எஃப் கே, டி எஃப் கே டிஃபிகல்ட்டி. டிஸ்சார்ஜ் ஆர் டிஸ்சார்ஜ்டு இதுக்கு வந்து டிஎஸ்ஜே. ஓகேங்களா, டிஎஸ்ஜே டிஸ்சார்ஜ். டிஸ்டிங்விஷ் டிஸ்டிங்விஷ்டு இதுக்கு வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா டிஎஸ்டி இங், டிஎஸ்டி இங் டிஸ்டிங்கிஷ். ஓகே, லாஸ்ட் ஒன் செக்ஷன் 1ல அட்வர்டைஸ், அட்வர்டைஸ்டு, அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஆட் எழுதியிருப்பாங்க. அப்புறம் அதில் வெர் எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆட் வெர். ஓகேங்களா, இதோட செக்ஷன் 1 வந்து முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக்ஷன் 2 வந்து பார்க்கலாம்.